அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். பீகாரைப் போல தமிழகத்திலும் அடுத்த வாரம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இது தொடர்பான அறிவிக்கை எப்போது வேண்டுமானாலும் வரும் என தெரிவித்துள்ளார். இதற்காக தங்களை தயாராக இருக்க வேண்டுமென தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியதாக கூறிய அவர், அறிவிப்பு வந்தவுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் நடத்தப்பட்டு அவர்களின் ஆலோசனை கேட்கப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து வீடு வீடாக விண்ணப்பம் வழங்கப்பட்டு பொதுமக்கள் பூர்த்தி செய்த பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே அதனை வாங்கி ஒப்படைப்பார்கள் என தேர்தல் அதிகாரி கூறினார். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க 1 மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் இந்த பணியில் 75,050 அலுவலர்கள் ஈடுபடுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக பீகாரில் நடைபெற்ற திருத்த பணிக்கும் தமிழகத்தில் நடைபெறும் பணிக்கும் சில மாற்றங்கள் இருக்கும் என தேர்தல் அதிகாரி கூறினார். தமிழகம் உள்ளிட்ட தேர்தலை சந்திக்கும் மாநிலங்களில் அடுத்த வாரம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 1998 தியாகராய நகர் தொகுதியில் 2,08,349 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 வெறும் 36,656 வாக்காளர்கள் மட்டுமே அதிகரித்ததாக கூறியுள்ளார். மக்கள் தொகைக்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கும் பெரும் வித்தியாசம் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தியாகராய நகரில் 13,000 அதிமுக ஆதரவாளர்களின் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு பல முறை மனுக்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து பீகாரைப் போல நாடு முழுவதும் தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாகவும் அப்போது மனுதாரர் தெரிவித்த புகார்களுக்கு தீர்வு காணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.